மாதம்பட்டி ரங்கராஜ் செஃப் அண்ட் கேட்ரிங்லேருந்து விருந்தா பா பவுன்சர்ஸோட செம்மையான வெல்கம்ங்க, மாசான வெல்கம். பொண்ணு இந்தியா, மாப்பிள்ளை எந்த ஊருன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கல்யாணத்தோட விளாக் தான் நாம் எங்கே காமன்லி இந்த கிராண்ட் வெட்டிங்ஸ் அப்படின்னாலே நம்ம ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், கொங்கு சைடு தாங்க மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த சைடில் நிறைய வெட்டிங்ஸ் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். பட் இது ரொம்பவே ஸ்பெஷலான வெட்டிங்குங்க. நிறைய கிராண்ட் வெட்டிங்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோம். அந்த வெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒரு 7,000 பீப்புள் வந்து அந்த இடத்துல மேரேஜ்க்கு வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு கூட்டம். சாப்பாட்டுக்கு மட்டுமே 15 லட்சம் 20 லட்சத்துக்கும் மேலே ஷேரிங்கில் செலவு பண்ணுற நிறையா மேரேஜஸுமே இருக்குங்க. ஆனால் இது ரொம்ப 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 ஸ்பெஷல் அண்ட் சிம்பிள் அண்ட் சூப்பர்வான மேரேஜுங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு போனதுமே பவுன்சர் வெல்கம்ங்க. உண்மையாலுமே அதை அடிச்சுக்கவே முடியாது. நம்ம காரில் போனதும் பவுன்சர்ஸ் மட்டும்தான். பவுன்சர்ஸ் வந்து கார் டோர் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி விடுறாங்க. நம்ம லக்கேஜ் எல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அசிஸ்டண்ட் மாதிரி. அவர் தான் நம்மளோட லக்கேஜ் எல்லாமே தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு உள்ளே இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம உள்ளே போகும்போது நார்மல் வெல்கம் கேர்ள்ஸ் இன்வைட் பண்ணுறதெல்லாம் இருக்கும். அது வந்து நார்மல், நிறையா மேரேஜஸில் அது இருக்குது. அது வந்து ஸ்பெஷல்னு இங்கே சொல்ல முடியாது. பட் அதையும் தாண்டி இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே மாதம்பட்டி பக்ஷலா இவங்களோட கேட்ரிங், மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட கேட்ரிங்கில் இருந்த ஃபுட்டு சாப்பிட்டோம். வழக்கம் போல் சூப்பருங்க. ஃபுட்டு வந்து அடிச்சுக்கவே முடியாது. பட் என்னால் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு இருந்துச்சுன்னு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா குட்டி தம்பி இருக்கான், பாப்பா இருக்கா, 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறதுனால என்னால் பெரிய ஃபுட் ரிலேட்டடாக வீடியோஸ் எடுக்க முடியல. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போயிருந்தோம். பையன் வந்து பார்த்திங்கன்னா லண்டனுங்க, பொண்ணு வந்து நம்ம ஊர் தான். லவ் மேரேஜ் ஆப்வியஸ்லி. மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட கேட்ரிங்கை தாண்டி இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஃபாரினர்ஸ் எல்லாருமே சூப்பராக சாரி அண்ட் தோட்டி தான் போட்டிருந்தாங்க. பட் லுக்கிங் அமேசிங். எல்லாருமே நீட்டாக கட்டியிருந்தாங்க, க்யூட்டாக இருந்தாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம ஆளுங்க எல்லோரும் சாப்பாடு அது இது அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டா இவங்க வந்து இளநீ தான் நிறையா குடித்தாங்க. இளநீ குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸு சாப்பிட்டாங்க. அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பொம்மை பிடிச்சி விளையாடுவாங்கள்ல, அந்த மிக்கி மவுஸ் அவங்கெல்லாம் வந்து அங்கங்கே நம்ம சாப்பிட்ற இடத்துல இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கை காமிச்சு அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு நல்லாவே ஹாப்பியாக ஹெல்ப் பண்ணாங்க. ஹாப்பியாக விளையாண்டாங்க. அண்ட் இடையில நம்ம சார் வந்து ரொம்ப ஜாலியாக அவருக்கு ஐஸ்கிரீம் இருக்கும், வெளியில் ஊர் சுற்றினா அதுவும் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆரஞ்சோட இருந்தார் அவங்க அப்பாவோட, சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் நான் இதை டேஸ்ட் பண்ணேன். உண்மையாலுமே சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு ஒரு ஸ்பூனுக்கு. அப்புறம் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பலூன்ஸ் கொடுத்தாங்க. அதையும் கலர் கலராக 2 வாங்கியாச்சு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் என்னால் இன்னும் நிறைய இருந்துச்சு. என்னால் வீடியோஸ் வந்து அதிகமாக எடுக்க முடியல. தோசையிலே நிறைய டைப் ஆஃப் தோசை, இட்லி, பொடி இட்லி, வழக்கம் போல் நம்மளோட ஃபேவரட் அரிசி பருப்பு சாப்பாடு, கொள்ளு பருப்பு சாதம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. சிம்பிளாக உடம்புக்கு எதுவும் ஆகாது அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டு அரோமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தம்பியும் பாப்பாவும் இருந்ததுனால என்னால் நிறைய இடத்த வீடியோவில் கொண்டு வரவே முடியல, உள்ள ஹால் அது இதெல்லாம். பட் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த 90s கிட்ஸ் கடை, இந்த கடை தாங்க ஒரு தனி அட்ராக்ஷன். பட் யாரையும் அதிகமாக எதுவும் வாங்கி சாப்பிடல. பட் அவங்களும் அங்கே வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் வெரைட்டி ஆஃப் டீஸுங்க, பட் நாட் மில்க் டீ. எல்லாமே இந்த மாதிரி அந்த சங்குப்பூ டீ நம்ம சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டீஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு.